வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நினச்ச விஷயங்களை எப்படி அடையிறது, அதை அடையக்கூடிய ஒரு எளிய மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசைகள், கனவுகள், அந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே இருக்க தான் செய்யும். இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா, படிக்கிற பசங்களுக்கு எந்த ஒரு அரியருமே இல்லாமல், எந்த ஒரு ஃபெயிலோ ஆகாமல் நல்லபடியாக படிக்கணும், எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்க நினச்ச சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடையிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி இருக்கணும். அது எப்படின்னா, நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா, பாசிட்டிவ் வைப் இருக்கணும். நம்மளை சுற்றி நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் போது தான் நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். நேர்மறையான எண்ணங்கள் இப்போத்து இருக்க காலகட்டங்களில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்போவுமே நம்ம கேட்குற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு எண்ணங்களாக நம்ம மனசுக்குள்ளே வரும். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமே நல்லா தான் நடக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மந்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நினச்ச விஷயங்களை கண்டிப்பாக அடைய முடியும். ஆனால் நம்மக்கிட்ட விடாப்பிடியான உறுதியான ஒரு மனம் இருக்கணும். நினச்ச விஷயத்தை அடையிற வரைக்கும் வேறொரு மந்திரங்களையோ வேறொரு விஷயங்களையோ நினைக்காம நினச்ச விஷயத்தை அடையிற வரைக்கும் ஒரே பிடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இப்போது ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஆசை நிறைவேறுற வரைக்கும் எந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்துகிறீங்களோ அதை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு கைகூடும். சரி, அது என்ன மந்திரம், அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் நாயகன்னா அது நம்ம சிவபெருமான் மட்டும்தான். அவரோட இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினா சிவபெருமானோட முழு ஆற்றலுமே நமக்கு கிடைக்கும். தெய்வங்களோட அருளுங்கிறது ஆற்றல் வடிவில் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 21 முறை, மேக்ஸிமம் 108 முறை சொல்லிட்டு தினமும் சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரத்துக்கு எந்த தடையுமே கிடையாது. நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சொல்லலாம், தூங்குறப்பவும் சொல்லலாம், எப்போ வேணால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இது ஒரு தமிழ் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினா சிவனோட அருளால் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் நினச்ச விஷயம் அடையிற வரைக்கும் இந்த மந்திரத்தை மட்டுமே பயன்படுத்திட்டு வாங்க. வேறு பதிவுகளில் நான் வேறு மந்திரம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்ச எந்த விஷயத்துக்காக ஒரு மந்திரத்தை பயன்படுத்துகிறீங்களோ அது முடிகிற வரைக்கும் மந்திரங்களை மாற்றாதீங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். பிரபஞ்சத்தின் ஆற்றல்ங்கிறது மந்திர வடிவில் தான் நமக்கு நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது கண்டிப்பாக பலிக்கும். ஆனால் நம்பிக்கையும் விடாப்பிடியான முயற்சியும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.